நான்கும் இடத்தில் ஒரு நான்கும் முகம் நான்கு படைத்துடைய பிரம்மனின் புதல்வனான் என்னை வீணை காணன் என்பார் ஏழு செய் மன்னன் என்பார் முத்து துறந்தவன் என்பார் முழுவதும் கற்றவன் என்பார் லோக சஞ்சாரி என்பார் கலக பிரியன் என்பார் நான் கலகம் என்று விதை வைத்து விட்டால் எப்போதும் அது முளையாகி செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும் வரை எல் சொல்லும் செயலும் அல்லும் பகலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓய்வின்றி வாச்சிருது நாளுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் நாரதன் என்னுடைய நெஞ்சன் மரியாதைகள் இன்று என் கலக பசிக்கு கிடைக்க வேண்டும் இறை அதுதானே முறை இலையில கலகப்படைக்கு ஒரு கரை என்னுடைய பேருக்கு பெருக்குறை அதிகாலை எழுதி ஜபதேவன் எமரஸ்களை விடுத்துக் கொண்டேன் உலகம் சென்றேன் மூட்டுகளை தரிசனத்தை பெற்றேன் ஆனால் எங்கு சென்ற போதிலும் என்னுடைய கழகத்திற்கு விட என்பதை கிடைக்கவில்லை நானும் ஒரு நாளை ஒரு கழகத்தை செய்யாவிடில் என் சிரமானது 1000 சுக்குநராக விளைக்க வேண்டும் என் தமையன் கொடுத்த சாபம் தலைமையும் காத்துக் கொடுக்கிறது ஆகினால் இப்பொழுதே செல்ல வேண்டும் என் கழகத்திற்கு விட கிடைக்க வேண்டும் ஆகினால் நான் வணங்கக்கூடிய ஆண்டவன் எம்பெருமான் அந்த பரிபறந்து அவனை வணங்கினால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும் அறிவோம் நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே நாராயணம் வாண்டறங்க பச்சவச்சலா வரண்டாமா என்னே பெருமை கலகமே கிடக்கவில்லை என்று மனவருத்தத்தோடு இருந்தீனார் ஆனால் எனக்கு சரியான கலகத்தை விட்டது இப்பொழுது பூலோகத்திலே மதிமதுராவடியாரே ராஜேந்திர மன்னரை சந்தித்தால் என்னுடைய கழகத்துக்கு சரியான வழி கிடைக்கும் இப்போது சிலைகிறேன் ராஜேந்திர மன்னரை சந்திக்கிறேன் என் கழகத்தை அதிகரித்து கொடுக்கிறேன் நமோ நாராயண நாராயண நான் பாடவா தமிழ் நான் பாடவா ஒரு தமிழ் கலைவாணி பெற்றெடுத்த புகழ் ஓவியும் புகழ் ஓவியும் புகழ் ஓவியும் அம்மா நான் பாடவா தமிழ் காவியம் கலைவாணி பெற்றெடுத்த புகழ் ஓவியம் புகழ் ஓவியம் புகழ் ஓவியம் இருந்தாலும் ஏதோ வீடுதானம் கேட்கிறது என்ன புரியல இந்த மன்னனை பார்த்து நலமோடு வருகிற வார்த்தைகளாகி நான் நலமோடு இருக்கின்றேனா நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்னை மாற்றி விட்டீர்களே சுவாமி என்னை மாற்றி விட்டீர்கள் என் பாதத்தில் படுகிறாய் ஆகினால் உன்னை பார்த்து நலமோடு கொண்டு வாழ்க்கிறேன் ஆனால் மனவருத்தத்தோடு கண்கலைக்கு மாற்றி உயர்த்தி கொடுக்கிறாய் என்ன சுவாமி பெறாமல் பெற்றெடுத்த ஒரே ஒரு செல்வன் சிவமணி அவன் இருப்பான் திருமணம் செய்ய வேண்டும் கண்குளிர காண வேண்டும் அவன் அழகை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் ஒரு நேரத்தில் நான் இறந்து விட்டால் எனக்கு அவன் ஏமாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய மகன் இறந்து பிணமாக இருக்கின்றான்
நல்ல முடிவோடு இருந்தீர்கள். ஆனால் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நீ பெற்றெடுத்த ஒரே மகன் ஒப்பந்த மகன் இறந்து விட்ட சரவணத்தை அழுத கடை இருக்கிறார். இதை அறியாமல் உன்னை பார்க்கிறான். நலமோடு இருக்க மாற்றி விட்டீர்களே ராஜேந்திர மன்னா. நீ இருக்கும் நிலைமை அறியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விட்டேன். நான் வாழ்க்கை அளித்தவன் நான் வருகின்றேன். சென்று அவனை தானம் செய்ய போகிறேன். அவன் சொர்க்க போக வேண்டும், நரகம் போக கூடாது, சொர்க்க சேர வேண்டும் என்று துணி செல்லுகிறேன். சுவாமி ராஜேந்திர மன்னா, உனது மகனோ இறந்து விட்டான். இறந்து விட்ட மகன் சொர்க்க வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும். நீங்கள்தான் வழி கூற வேண்டும் என்று எடுத்து கேட்கிறார். ராஜேந்திர மன்னா, உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாகி உன் மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? சுவாமி, நீ கேட்க வார்த்தை எப்படி இதை மறுப்பதா இல்லை வெறுப்பதா என்று ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய மகனுக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கண் குளிரை காண வேண்டும் என்று மனம் போட்டு கட்டிக் கொண்டிருந்தேன். அதற்குள்ளாக என்னுடைய மகன் இறந்து விட்டார். திருமணம் நடக்கவில்லை. சுவாமி, உன் மகனோ திருமணம் நடக்க முடியாது. ராஜேந்திர மன்னா, இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இறந்தால் மட்டுமே அவர்கள் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும். திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கமும் செல்ல முடியாது, நரகமும் செல்ல முடியாது. எங்கும் அங்குமாக ஆவியாகத்தான் நடந்திருப்பார்கள். ஆனால் உன் மகனோ இறந்து விட்ட சரணம் உன் மகனை துணிகாட்டுகிறாய். உன் மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. என் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே சொர்க்கம் செல்வார். சுவாமி, என்ன இந்த வார்த்தை? நல்ல முறையோடு பெண் நல்ல முறையோடு ஆளாகி வளர்ந்தவர்களுக்கு ஒருவர் பெண் கொடுப்பதற்கு முன்னே பெண் பார்க்கிறார்கள். ஆனால் இவன் மகன் இறந்த பிணம். இந்த இறந்த பிணத்திற்கு நான் சுவாமி பெண் கொடுப்பார்கள். ராஜேந்திர மன்னா, நீ உரைப்பது உண்மைதான். இந்த உலகத்திலே நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கு பெண் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். ஆனால் உனது மகன் ஒரு இறந்துவிட்ட சடலம். இந்த சடலத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள் என்று கூறுகிறார். உண்மைதான் நீ உரைப்பது உண்மைதான். உன் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நான் உரைப்பது போல் நீ சிந்திக்க வேண்டும். யார் ஒருவன் உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருகின்றானோ அவளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் ஏற்பாடு ராஜ்யமும் பரிசாக ஒருவேளை உணவிற்க கூட வழி இல்லாமல் எத்தனையோ பெண் திருமணம் செய்து வைக்க முடியாமல் நாட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகினால் நீ பறைசாற்றியுடனே உனக்காக உன் மகன் திருமணம் நடப்பதற்காக நிச்சயமாக பெண் கொடுக்க முன்வருவார்கள். கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயமாக உன் மகன் சொர்க்கம் செல்வார். சுவாமி, 10 லட்சம் பணம் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுக்கிறேன் என்று நாடு முழுவதும் பணம் சாட்ட வேண்டும். அது உண்மை செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிறந்தவன் இறந்து விட்டால் ஒரு நாள் இருந்தால் அந்த உடலாகப்பட்டது துர்நாற்றம் வீசுகிறது. யார் எப்போது பெண் கொடுப்பார்கள்? என் மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? அதுவரை என்னுடைய மகன் எப்படி சுவாமி? ராஜேந்திர மன்னா, நீ உரைப்பது உண்மைதான். நாம் உலகத்தில் வாழும் சமயத்தில் எத்தனையோ வாசனை திறமைகளை பூசிக் கொள்கிறோம். ஆனால் இறந்து விட்டால் மறுநாள் பிறந்தாலே உருவாடி வீசக்கூடிய மனித ஜென்மம். உன் மகனுக்கு திருமணம் நடப்பதற்கு நாள் 1 ஆகலாம், வாரம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம். எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியாது. அதுவரை இந்த துருவாடி வீசக்கூடிய மனித ஜென்மத்தை எப்படி சுவாமி நான் பாதுகாப்பது என்று உரைக்கிறார். உன்னை கவலையே வேண்டாம். எப்போது என் பார்வை உன் மகன் மீது பட்டதோ இனி முதற் கொண்டு துருவாடி என்பதை வீசாது. அர்த்தர் முழுக்க ஜவாரி சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களை துருவாடி என்பதை வீசாது. திருமணக்கும் நிச்சயமாக உன் மகன் சொர்க்கம் செல்வார். அப்படி அது சுவாமி கொடுக்க போகிறார்கள். என்ன நடக்கும் தெரியவில்லை.
தாயே மகனே சமரசோ இடமே என் வாழ்வில் தானா சமரசம் புலாவும் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே தாதியில் ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவள் கீழோர் என்றும்
வாசமுள்ள பூமானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா பாசத்தில உன் வயிற்று பத்திரமா வச்சிருக்கு மாசப்பத்து ஆகும் முன்னே மடிந்தது யார் குத்தம்மா முகத்தை நான் அறியே என் முகத்தடி அறியே காலம் ஒண்ணு சேருமின்னு காத்திருந்தேன் உள்ளுக்குள்ள தாயேணி முத்தமிட தாங்கி என்ன தொட்டிலிட ஆசைப்பட்ட ஏழ் பொறப்ப அழிந்ததையும் என்ன சொல்ல வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோட்சமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா விளையாடலையே தோல் சாஞ்சி துங்கலையே பள்ளிக்கூட போகலையே பால் நிலவே தாங்கலையே துள்ளி விளையாடலையே தோல் சாஞ்சி துங்கலையே பள்ளிக்கூட போகலையே பால் நிலவே தாங்கலையே மண்ணாளி திங்கு முன்னே மண்ணுக்குள்ள போனதென்ன தப்பு ஒண்ணும் செய்யலையே தொல்லதர என்னலையே கூடியிருந்த கொஞ்சம் கிளி குப்பை குணமானதென்ன வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோட்சமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா மின்னும் ஒரு சூரியனாய் மீண்டுமே நான் வருவேன் ஜென்மம் பல தாண்டியுண்டா சேவை செய்ய சேர்ந்திடுவேன் மின்னும் ஒரு சூரியனாய் மீண்டுமே நான் வருவேன் ஜென்மம் பல தாண்டியுண்டா சேவை செய்ய சேர்ந்திடுவேன் நெஞ்சுக்குள்ள சித்திரமா உங்களை நான் திட்டி வைப்பேன் செல்ல கொஞ்சம் வீட்டுக்குள்ள சீக்கிரமா நான் போறப்பேன் உள்ள அன்பு மொத்தத்தையும் அள்ளி அள்ளி சேகரிப்பேன் நல்ல புள்ளையாயிருந்து பேரு புகழ் நான் எடுப்பேன்
வடிவெடுக்க எண்ணெயிலே மோட்சமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா பாசத்தில உன் வயிற்றில் பத்திரமா வச்சிருக்கே மாசம் பத்தி ஆகும் முன்னே மடிந்தது யார் குத்தம்மா ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ 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 ஆரிராரோ ஆராரோ இன்னும் கள்ளிக்கிழகு மாணிக்கம், நெல்லிக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு இல்லலூர் நன்னகரம். இன்னும் இல்லலூர் நன்னகரத்திலே தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை. வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் இன்றோடு சென்று 15ஆம் நாள் நடப்பு, விடிந்தால் 16ஆம் நாள் கரும்பு காரியம் செய்ய அவருடைய உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியார் நடனத்தை வரவேற்று அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மையாளர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆறுமுகம் ஐயா அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 201 சுபோஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் கதிர்வேல், ஆறுமுகம் இருவரும் நினைவுகளுடன் கதிர்வேர், ஆறுமுகம் இருவரும் நினைவுகளுடன் வாடும் பிள்ளைகள் கே. காத்து, ஹரிகிருஷ்ணன், மணி, குமரவேல், ஐயனார், ராமு, லட்சுமணன், முருகன், விநாயகம், கருணாகரன், துரைவேல் அனைவரும் ஒன்றாக இணைந்து எனது கலைக்குழுவின் ஆசானாக மற்றும் விகடகவி காமெடி வடம் நடிக்கக்கூடிய ஐயா புக்கத்துறை சேகர் ஐயா அவர்களை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.